அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கு எதிராக திரும்பி இருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு சவுக்கடி கொடுக்கும் விதமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார் நண்பர்களே. அதை கண்டு அமெரிக்காவுடைய திங்க் டேங்க்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுடைய அறிவு ஜீவிகள், அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வகுப்பாங்க இல்லையா, அவங்களே ஆடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படி என்னென்ன செய்தார், கடந்த 2-3 நாட்களுக்குள்ளாக ட்ரம்பையே ஆடி போக வச்சதுக்கான காரணம் என்ன, ட்ரம்ப்புடைய அதிகாரிகளே இறங்கி வந்து இதுக்கு மேலே நாங்கள் இந்தியாவுக்கு எதுவும் போட மாட்டோம், போட்டிருக்கிற அந்த அடிஷ்னல் 25% கூட இனிமே பிரயோஜனம் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இந்தியா என்ன செய்தது. நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னாக்கா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க நண்பர்களே. பக்கத்திலேயே இருக்கிற அந்த பெல் ஐக்கன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆலை செலக்ட் பண்ணிங்கன்னா நாம் போடுகிற வீடியோக்கள் எல்லாம் உங்களை வந்து சேரும் நண்பர்களே. என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இல்லையா? வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். நண்பர்களே, ட்ரம்ப் வந்து தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அதிமேதாவி அப்படிங்கிற நினப்பில் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பிஸ்னஸ் லீடர், பிஸ்னஸ் மேக்னட்டு, நெகோசியேஷன்னா தனக்கு தான் தெரியும், பிஸ்னஸ் டீல் போடுற மாதிரி நான் நாடுகளுக்கு இடையில் நான் டீல் போட்டு உலகத்தையே ஆட்டி படைக்க போகிறேன் அப்படிங்கிற நினப்பில் வரிசையாக பல நாடுகள் மேலே கை வச்சாரு. இதில் பல நாடுகள், ஐரோப்பிய யூனியன், பிலிப்பீன்ஸு, தாய்லாந்து, வியட்நாமு, கொரியா, ஜப்பான் உட்பட பல நாடுகள் அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு அமெரிக்கா நீட்டு நிலத்தில் கையெழுத்து போட்டுட்டு அமெரிக்கா சொன்ன கண்டிஷனுக்கு எல்லாம் ஒத்து போயிருச்சு. கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய காலிலேயே விழுந்து அவங்க சரணடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். அதே வரிசையில் தான் இந்தியாவின் மீது சில கடுமையான நடவடிக்கைகளை எடுத்த அப்படி ட்ரம்ப்பு இது வந்து நியாயம் இல்லை அப்படின்னு பேச ஆரம்பித்த இந்தியாவை மேலும் மேலும் உதாசீனப்படுத்துறது, அவமானப்படுத்துறது அப்படின்ட்டு உலக அரங்கில் இந்தியாவை நம்ம சிறுமைப்படுத்தினா, கேவலப்படுத்தினா அதற்கு பிறகு இந்தியா வந்து தங்கிட்ட சரண்டர் ஆகும் அப்படின்னு ட்ரம்ப் கணக்கு போட்டாரு. கணக்கு போட்டது மட்டும் இல்ல, அந்த மனுஷன் வெளிப்படையாவே இதை சொல்லவும் செய்தாரு. நான் மிரட்டி இந்தியாவை பணிய வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி யாரு? இந்த ட்ரம்போட குள்ளநரித்தனம், அசட்டுத்தனம், உதாறு விடுறதுக்கெல்லாம் பயந்த ஆளுங்க நாங்களா? இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்லாம சொல்லி ட்ரம்பை ஆடி போக வச்சிருக்கிறாரு. ட்ரம்ப்பும் ட்ரம்ப்புடைய அரசாங்கம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில் இந்தியா ஒரு சில பயங்கரமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கு நண்பர்களே. முதலாவதாக என்ன அப்படின்னாக்க, ட்ரம்ப் வந்து வெளிப்படையாகவே இதோட பல தடவை சொல்லிட்டாரு, தான் வந்து இந்தியாவை மிரட்டினதுனால இந்தியா வந்து ரஷ்யாவிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்திருச்சு அப்படின்னு. இந்தியா வந்து இதற்கெல்லாம் பதில் சொல்லவே இல்லை. நம்முடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் வந்து அப்படிலாம் நாங்கள் நிறுத்தலை அப்படின்னு சொல்கிறதோடு நிறுத்திட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த டாப்பிக்குக்கே போகலை. ஆனால் நம்ம மனுஷன் ட்ரம்ப் திருப்பி அதை சொல்லிக்கிட்டே இருந்தார். இவருக்கு பதிலளிக்கும் விதமாக கடந்த 3-4 நாட்களாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடைய ஹார்பர்களில் பல கச்சா எண்ணெய் ஏற்றிய கப்பல்கள் வந்து நங்கூரமிட்டிருக்கிறாங்க நண்பர்களே. இந்தியாவுக்கு கச்சா எண்ணெயை ரஷ்யாவிலிருந்து நேரடியாக கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுக்கு தினசரி இப்படி 4-5 கப்பல்கள் வருது. இதுக்கு முன்னாடி 2-3 கப்பல் வந்ததுப்பா, நீ மிரட்டினதுலேருந்து இப்போ நாங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், 4-5 கப்பல் வருது அப்படின்னு ட்ரம்ப்புக்கு நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நீ என்ன சொன்னாலும் சரி நாங்கள் வந்து ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிருச்சு இந்தியா. இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவை நாம் குறைச்சிக்கணும், கட் பண்ணணும் அப்படிங்கிறது ட்ரம்ப்புடைய நீண்டகால மிரட்டலாக இருக்குது. கோரிக்கைலாம் நான் சொல்ல விரும்பல, மிரட்டலாக இருக்குது. ஆனால் அதற்கு பதிலளிக்கும் விதமாக, பதிலடின்னு தான் சொல்லணும், பதிலடியாக இந்தியா என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு பார்த்தோம்னா நாமெல்லாம் மிரண்டு போயிடுவோம். அமெரிக்காவே மிரண்டு போயிடுச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். சுமார் 10 நாட்களுக்கு முன்பு ட்ரம்ப் நம்மளை மிரட்டி 50% போடுவேன்,
டியூட்டி அப்படின்னு சொன்ன பிறகு சுமார் ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவால் நேராக கிளம்பி ரஷ்யா போகிறாரு. அங்கே போய் அவர் அதிகாரிகள், ஃபாரின் மினிஸ்டர், அவங்களோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மட்டுமல்ல, மேலே புட்டின் வரைக்கும் சந்திச்சுட்டு வர்றாரு. அப்பொழுது அவர்கள் சந்தித்த போது இந்திய ரஷ்ய உறவுகளை மேலும் மேம்படுத்துவதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு செக்யூரிட்டி டயலாக் அப்பொழுது இடம்பெற்றதாக சொல்லப்படுது. நம்மளுடைய NSA அஜித் தோவால் அங்கே கிளம்புறதுக்கு முன்னாடியே இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட இனிமேல் நாங்கள் வந்து உங்ககிட்ட F-35 வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிருச்சு இல்லையா. அதற்கு அடுத்தபடியாக ரஷ்யாவோடான இராணுவ உறவுகளை, ஏற்கனவே நமக்கு நெருக்கமான உறவு தான், அதை மேலும் மேம்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அஜித் தோவால் சொன்னார். அதை உண்மைப்படுத்தும் விதமாக ரஷ்யாவும் இந்தியாவும் இப்பொழுது பல இராணுவ ரீதியிலான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டிருப்பதாக சொல்லப்படுது. எப்படின்னாக்க, முதல்ல நம்மளுடைய NSA போனாரா ரஷ்யாவுக்கு, அடுத்ததாக நேற்றைய தினம் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான திரு ஜெய்சங்கர் அவர்கள் கிளம்பி ரஷ்யா போயிருக்காரு. 3 நாள் அரசு முறை சுற்றுப்பயணமாக ரஷ்யா போயிருக்கிறவர் பல ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு வருவதாக சொல்லப்படுது. அதுல ரஷ்ய மினிஸ்டர்களும் அதிகாரிகளும் கொடுக்கிற பேட்டியிலிருந்தே என்ன நமக்கு தெரிய வருது, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவோடான இராணுவ உறவுகளை நாங்கள் மேம்படுத்துகிறோம். சுக்காய் விமானங்கள் இருக்குது இல்லையா, அந்த போர் விமானங்களுக்கான இன்ஜின்களை, 5ஆம் தலைமுறை இன்ஜின்களை நாம் இனிமே இந்தியாவில் தயாரிக்க போகிறோம். நாங்கள், அதாவது ரஷ்யா மினிஸ்டர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து இந்தியாவுக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை கொடுத்து இந்தியாவிலேயே இந்த இன்ஜின்களை தயாரிக்க போகிறோம், அதற்கான ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்திட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் பல இராணுவ தளவாடங்களை ரஷ்யா இந்தியாவோடு இணைந்து உருவாக்க போகுது. புதிய இராணுவ தளவாடங்களை, போர் விமானங்களை உருவாக்குவதற்கும் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்பட போகுது அப்படின்னு அவர் அறிவிச்சாரு. ஏற்கனவே நம்ம பிரம்மோஸ் ஏவுகணை பற்றி உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, அது வந்து ரஷ்ய இந்திய கூட்டு தயாரிப்பு தான் அது. அதே போல அடுத்த தலைமுறை போர் விமானங்களை நாம் இந்தியாவில் தயாரிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறோம் ரஷ்யாவோடு இணைந்து. இந்தியா அமெரிக்காவுக்கு கொடுத்த 2வது அடி இது. ரஷ்யாவிட்டிருந்து விலக சொல்றியா, நாங்கள் மேலும் நெருங்குவோம் அப்படின்னு. 3வதாக இந்தியா கொடுத்த அடி தான் அமெரிக்கா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்பேற்பட்ட அடினாக்க, அமெரிக்காவுடைய பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் நின்னார் நிக்கி ஹேலி அப்படின்ட்டு. அவர் வந்து மீண்டும் ஒரு முறை, அவர் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னார் 10 நாளைக்கு முன்னாடி, இந்திய உறவுகளை கெடுத்துக்கிறாரு ட்ரம்ப்பு, இது தேவையில்லாத விஷயம், 20-25 வருடங்களாக பாடுபட்டு இந்தியாவுடைய நம்பிக்கையை நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம், அதை ஒரே நாளில் போட்டு இந்த மனுஷன் உடைக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். நேற்றைய தினம் இந்த நிக்கி ஹேலி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்க, இந்தியாவோட ஆன உறவை உடனடியாக நீங்கள் ரீசெட் பண்ண வேணும், பழைய நிலைக்கு கொண்டு வர வேணும். தேவையில்லாமல் இந்தியாவை பழிவாங்கிற பேர் வழி, இந்தியாவை மடக்கிற பேர் வழின்னு ட்ரம்ப் செய்கிற இந்த நடவடிக்கைகள் இந்தியாவை அமெரிக்காவிடமிருந்து நிரந்தரமாக பிரிச்சிடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அலறிக்கொண்டு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. ட்ரம்ப் இதை உடனடியாக செய்ய வேணும்னு சொல்லியிருக்காரு. அவர் அலறினதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அதுதான் இந்தியாவுடைய 3வது ஸ்டெப். அது என்னன்னா நண்பர்களே, இந்தியாவும் சீனாவும் தங்களுடைய உறவுகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை வேகமாக எடுத்து வருது. ஆமாம் நண்பர்களே, 2020 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. கல்வான் பிரச்சனைக்கு பிறகு இந்திய சீன உறவுகள் அதல பாதாளத்துக்கு போனதையும் நாம் பார்த்தோம். ஆனால் ட்ரம்ப் வந்து இந்தியாவை இப்படி பாடுபடுத்துறத பார்த்துட்டு சீனா இதுதான் சான்ஸ், நாம் 2 பேரும் ஒட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவிடம் இறங்கி வந்து பல விஷயங்களை செய்வதற்கு ஒப்புக்கொண்டிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது இந்திய சீன டைஸுடைய ரீசெட் அப்படின்னே சொல்கிறாங்க. எப்படி நாமெல்லாம் கம்ப்யூட்டரில் ரீசெட் பட்டன் தட்டுறோம், அதே மாதிரி இந்திய சீன உறவுகளுக்கு ரீசெட் பட்டனை இந்தியாவும் சைனாவும் தட்டிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னாக்க, நேற்றைய தினம் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான வாங் யி இந்தியா வந்திருக்கார் இல்லையா, அவர்
இந்தியாவில் பல உயர் மினிஸ்டர்ஸையும் அதிகாரிகளையும் சந்தித்து கொண்டு இருக்கிறாரு. இன்னும் அவர் இந்தியாவில் தான் இருக்கிறாரு. நேற்றைய தினம் இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவாலை அவர் சந்தித்தார். அப்பொழுது அவர் சொன்ன விஷயம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, இந்தியாவும் சீனாவும் பழைய பகைகளை மறந்துவிட்டு நாம் புதிதாக நம்ம நட்பை மேம்படுத்த வேணும். ரைட்டு, இது ஜென்ரலான விஷயந்தான். விஷயத்துக்கு வாங்க சார் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அவர் என்ன சொன்னார்னா, இந்திய சீன எல்லை இருக்குது இல்லையா, எல்லையில் நிரந்தரமான எல்லை கோடை நாம் வரைவதற்கு உருவாக்குவதற்கு நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேணும்னு சொன்னதோடு இல்லை, அன்றைக்கு ஒப்பந்தமும் போட்டிருக்கிறாங்க. எப்போ? நேற்றைய தினம் இந்தியாவும் சீனாவும் ஒப்பந்தமும் போட்டிருக்குது. இதற்காக ஒரு தனி கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க. அந்த கமிட்டி 3 ஸ்டெப்ஸ் எடுக்கும் இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் ஸ்டெப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ட்ரா அவுட் பண்ணுறது, எந்தெந்த பகுதிகளில் எதெல்லாம் வந்து நம்ம எந்தெந்த நாடுகள் வச்சுக்கிறது அப்படிங்கிற டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்லாம் அவங்க வந்து முடிவு பண்ணுறது. இரண்டாவதாக அந்த இடங்களை மார்க் பண்ணுறது, டிமார்க்கேட் பண்ணுறது. அதாவது இந்தந்த இடங்கள், இந்தந்த இடம் வரைக்கும் இந்தியாவுடைய பார்டரு, இந்தந்த இடம் வரைக்கும் சீனாவுடைய எல்லை அப்படின்னு 2 பேரும் உட்கார்ந்து பேசி, அதுக்கு தான் இந்த கமிட்டி போட்டிருக்காங்க இல்லையா, பேசி முடிவுக்கு வர்றது. மூன்றாவதாக இதை வந்து 2 நாடுகளும் ஃபைனலைஸ் பண்ணி, ரைட், ஃபைனலாக இது வரைக்கும் நீங்கள், இது வரைக்கும் நாங்கள் அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணி அதற்கு பிறகு எல்லை கோடு அக்ரிமெண்ட்டு போடுறது. இதை வந்து இந்தியாவும் சீனாவும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை செய்திருக்கிறாங்க. இதில் ஒரு புதுமையை செய்திருக்கிறாங்க. அதில் என்னென்னா, நாம் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டருக்கு மேலே நம்மளுடைய எல்லை இருக்குது. அவ்வளோ பெரிய எல்லைக்கு எல்லாத்தையும் டிமார்க்கேட் பண்ணி எல்லாத்தையும் ஒட்டுக்கா பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுங்கிறது ரொம்ப காலம் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால இன் பாக்கெட்ஸ் ஏற்கனவே 3 ஏரியாக்களில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 பகுதிகளில் மார்க் பண்ணி அந்த இடங்களில் ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கான அக்ரிமெண்ட் போடுறது. அதற்கு பிறகு எங்கெல்லாம் சர்ச்சை இருக்கோ, உதாரணத்துக்கு இந்த டெப்சாங் பள்ளத்தாக்கு இருக்குது இல்லையா, அந்த பகுதி, அது போன்ற பகுதிகள்லாம் எங்கெல்லாம் சர்ச்சையான பகுதிகளாக இருக்குதோ அதை வந்து மேலே அடுத்த ஸ்டெப்பாக செய்வது. எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஐடியாவை ஃபார்ம் பண்ணி அதற்கான கையெழுத்தும் விட்டுருக்குறாங்க. இதே சமயத்தில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வாங்கியோட பேசும்போது அவரும் வந்து இதற்கெல்லாம் ஒப்புக்கொண்டு 2 நாடுகளும் இதோட நிறுத்தாமல் அதற்கு அடுத்தபடியாக டெக்னாலஜிக்கலி நாம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு புதிய விஷயம். இரண்டாவது மிகப்பெரிய விஷயமாக என்ன பேசப்பட்டிருக்குது அப்படின்னா, சீனாவிடம் நிறைய ரேர் எர்த்ஸ் இருக்குது இல்லையா, இந்த செமிகண்டக்டரு காந்தங்கள் செய்வதற்கான இப்போ எல்லாம் லேட்டஸ்டாக எல்லா கேட்ஜெட்ஸ்லாம் எடுத்தோம்னா, நம்ம செல்ஃபோன்லேருந்து இவி கார் வரைக்கும் எடுத்தோம்னா எல்லாத்துலேயும் இந்த ரேர் எர்த்தை பயன்படுத்தி தான் பல விஷயங்களை செய்கிறாங்க. அந்த ரேர் எர்த்தை இந்தியாவுக்கு வழங்குவதற்கு சீனா முன் வந்திருக்குது. இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா இதே ரேர் எர்த்தை அமெரிக்காவுக்கு அனுப்புவதற்கு தடை செய்திருக்குது சீனா அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ரேர் எர்த்துங்கிறது பெரிய விஷயம். அதே போல் செமிகண்டக்டர் டெக்னாலஜியை கூட இந்தியாவோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சீனா சொல்லியிருக்குது. இதற்கு கைமாறாக இந்தியா நேற்றைய தினமே இன்னொரு அறிவிப்பு ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. அது என்னென்னா, சீனாவிலேருந்து இந்தியாவுக்கு வர்றவங்களுக்கு பிஸ்னஸ் விசா கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய ரிலாக்ஸேஷனை கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம விவோ மாதிரியான ஃபோன் கம்பெனிலாம் இருக்குது இல்லையா, இதில் எல்லாம் சீனர்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது போன்ற நிறுவனங்களை, பெருநிறுவனங்களை சேர்ந்த பெரிய அந்த தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, சிஇஓ, டைரக்டர், அவங்கெல்லாம் இந்தியாவுக்கு வந்துட்டு போகிறதுக்கு இனி ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்திய சீன எல்லையில் மேலும் சில இடங்களை இந்திய சீன எல்லையில் டிரான்சாக்ஷனுக்கு, அதாவது வர்த்தகத்துக்கு திறந்து விட்டுருக்குது இந்தியா. அதில் ஒன்று குறிப்பிட்டாப்புல லிப்பு லேக் அப்படிங்கிறது இருக்குது. இந்த லிப்பு லேக் பகுதியை நேற்றைய தினம் நாங்கள் திறக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, இந்திய சீன எல்லையில் திறக்கணும்னு சொன்ன உடனே நேபாள் ஒளித்தாத்தா இருக்கார்ல, அவர் கையாமையான்னு குதிச்சுக்கிட்டு அது வந்து எங்களுது, லிப்பு லேக் வந்து இந்தியா ஆக்கிரமிச்சு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் ஒரே வார்த்தையில் வேலை பார்த்துருப்போம், அது எங்கள் ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த 3 அடி
இந்தியா அமெரிக்கா கொடுத்தது 3 சவுக்கடிகளாக வந்து சேர்ந்திருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. அமெரிக்காவுடைய அதிபரான ட்ரம்ப்போட ஆலோசகர்களே இப்பொழுது ட்ரம்ப்புக்கு சொல்றாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அவர்களெல்லாம் ட்ரம்ப்புக்கு எச்சரிக்கை மேலே எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்க நிரந்தரமாக அமெரிக்கா வந்து இந்தியாவை இழக்க நேரிடும், இந்தியா வந்து சீனா ரஷ்யாவோடு இணைந்து விட்டது. எல்லாத்துக்கும் மேல நேற்றைய தினம் மீண்டும் ஒரு முறை ரஷ்ய அதிபர் இந்த இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய 3 நாடுகளும் சேர்ந்து பயணிக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கான மீட்டிங்கையும் இப்பொழுது டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்திய, சீன, ரஷ்ய கூட்டணி ஒன்றை உருவாக்குவதுன்னு ரொம்ப நாள் பிளான் இருந்தது. அது வந்து இந்த கல்வான் பிரச்சனை இதில் வந்து நின்று போச்சு. இப்பொழுது அதை மீண்டும் ரிவைவ் பண்ணியிருக்கிறாங்க நண்பர்களே. இதெல்லாம் சேர்ந்து அமெரிக்காவை வெச்சு செய்யுது இந்தியா அப்படிங்கிறத தெளிவாக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.